ஹாய், நான் உங்கள் பாலா. நிறைய பேர் கேட்குறீங்க, எந்த டைம் வந்து ஊட்டிக்கு விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக், அதை ஊட்டியே எப்பொழுதும் வந்து நிறைய பேர் விரும்புகிற காரணம் வந்து கூலாக இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள இயற்கை அழகு தான் நிறைய பேர் விரும்புகிறது. மேக்ஸிமம் இங்கே பார்த்திங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி இந்த சீசன் வந்து இப்போ கரண்டாக நடந்துகிட்ருக்கிற சீசன் வந்து உங்களுக்கு குளிர்காலம், பனிக்காலம். ஆக்சுவலாக இப்போ 2 நாளாக கூட வந்து உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு. -1 டிகிரி 2 டிகிரிங்கிறது ஒரு ஏரியாக்களில் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஏரியாவுக்காகும். இங்கேயே இந்த இது ஒரு சீசனு. அப்புறம் வந்து ஏப்ரல், மே இந்த டைம் வந்து கீழே வந்து அதிகமாக வெயில் இருக்கும். இங்கே வந்து ஒரு 15 டிகிரிலேருந்து 25 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் இருக்கும் இந்த டைம் வந்து. அந்த டைம் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் லீவ், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்கும். அதனால் அந்த டைம் நிறைய பேர் வரவங்க. அந்த டைம் தான் நிறைய ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வந்து பூக்கிறது. அதான் சீசன் டைமு. அதுக்கப்புறம் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து ஹெவி ரெயின் இருக்கும் இங்கே. அப்புறம் செப்டம்பர், அக்டோபரில் வந்து ஆஃப் சீசன், அதாவது செகண்ட் சீசன் சொல்லுவோம். அதுவும் நல்லாயிருக்கும் ரெகுலராக. ஆக்சுவலாக வந்து இங்கே நீலகிரி டிஸ்ட்ரிக்கு வந்து எல்லா டைமும் விசிட் பண்ணலாம். எந்தெந்த கிளைமேட்டை யார் யார் விரும்புகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதே போல் குழந்தைங்க லீவு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லீவு, அதுகளை பொறுத்து வந்து இங்கே பிளான் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் சொன்ன சீசனில் வந்து ஒவ்வொரு இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். மழை பார்க்கணுங்கிற நினைக்கிறவங்க அந்த மழை டைம் வரலாம், ஜாஸ்தி இருக்குங்க. குளிருக்கு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி குளிர் வேணும் பார்க்கணும் அப்படின்னா இந்த டைம் கரெக்டான டைமு. நார்மலாக கீழே ரொம்ப சூடாக இருக்குது, நார்மல் இங்கே வந்து இருக்கலாம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஏப்ரல், மே டைம் வந்து வரலாம். தேங்க்யூ. இதே போல் நிறையா வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.